நற்பவி நலம் பெறுவோம், வளம் பெறுவோம். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கும், சப்ஸ்கிரைப் செய்த சொந்தங்களுக்கும், சேர்வராகினி அறக்கட்டளையின் சார்பாக பொன் பரமேஸ்வர சுவாமியின் ஆசீர்வாதங்கள், நன்றிகள். சாய்ராம். இந்த காணொலியில் சரபேஸ்வரும் நரசிம்மரும் பற்றிய ஒரு விளக்கம். சரபேஸ்வருடைய அவதாரம் எதுக்கு இருந்தது, நரசிம்மருடைய அவதாரம் பற்றி உங்களுக்கு தெரியும். நான் அதையும் கொஞ்சம் லைட்டாக சொல்லிடுறேன். ரெண்டும் சேர்ந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை ராகுகால வேளையிலே நான் சொல்லக்கூடிய இந்த சம்பவங்கள்லாம் அந்த காலத்தில் நடந்திருக்கு. அதாவது சூரியன் அஸ்தமனமாகும் நேரத்தில் நரசிம்ம அவதாரம் நிகழ்ந்தது. அது எதுக்கு? பிரகலாதனை காப்பாற்றுவதற்காக இரண்யனை வதம் செய்து மகாவிஷ்ணு தனது பக்தனான பிரகலாதனுக்கு ஆசீர்வாதம் கொடுத்து ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை எல்லோருக்கும் தெரிய வைத்த ஒரு பெருமை இந்த அவதாரத்தில், நரசிம்ம அவதாரத்தில் நிகழ்ந்தது. இந்த நரசிம்ம அவதாரம் எடுப்பதற்கு காரணம் கர்த்தா மெயினாக என்னென்னா, ஒன்று சொல்லிட்டேன், பிரகலாதனை காப்பாற்றுறதுக்கு. ரெண்டாவது இரண்யன் சொல்லக்கூடிய பிரகலாதனுடைய தந்தையை வதம் செய்வதற்கு. ஏன்னா ஹிரண்யன் என்பவன் பல வரங்களை வாங்கி எல்லோரையுமே கொடுமைப்படுத்தி கொண்டிருந்ததுனால இறைவன் அவனுக்கு ஒரு தக்க வழியிலே அவனுக்கு ஒரு தண்டனை கொடுத்து அவனை அழித்ததாக ஒரு சரித்திரம். இந்த நரசிம்மர் அவதாரம் எங்கிருந்து தோன்றியது? தூணிலும் இருப்பான் துணிலும் இருப்பான் சொல்கிறேப்பா பிரகலாதா, எங்கே இந்த தூணில் இருக்கிறானா உனது மகாவிஷ்ணு நாராயணன் அப்படின்னு கேட்குறார். யார்? அந்த கொடிய ஒரு அரக்க சக்தி உள்ள ராஜாவான ஹிரண்யன். ஹிரண்யாய நமக என்று சொல்லு அப்படின்னு தன் மகனை வற்புறுத்துகிறான். ஆனால் அதற்கு மாறாக, இல்லையப்பா நீ கடவுள் நீ இல்லை, கடவுள் என்பவன் நாராயணன் தான், மகாவிஷ்ணு தான், ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு தான் உச்சரித்தாங்க. யார்? பிரகலாதன். இந்த பிரகலாதனை எத்தனையோ முறை இரண்யாய நமக என்று சொல்லடா மடையா என்று பல தண்டனைகளை கொடுத்தும், கையை காலை கட்டி கடலில் தூக்கி போட்டால் கூட அவன் ஏதோ ஒரு விதத்தில் காப்பாற்றப்பட்டு வெளியே ஓம் நமோ நாராயணான்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது கடைசியாக இந்த வார்த்தையை சொன்னான். அப்போது இந்த தூணில் இருக்கிறாரா உங்கள் நாராயணன்? உடனே நம்ம பிரகலாதன் சொல்கிறாரு, தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் அப்படிங்கிறார். அப்படியா, எங்கே பார்க்கலான்னு தன் கதையை எடுத்து நம்புறாங்க. டமால்னு தூணை உடைக்கிறார். தூணை உடைச்ச உடனே தூணில் ரெண்டாக உடையும் போது உள்ளேருந்து அந்த நரசிம்மன் என்று சொல்லக்கூடிய உருவம் பயங்கரமாக சப்த ஒலியோடு சிரிப்பொலியோடு கர்ஜித்து கொண்டு வெளியே வருது. வெளியே முதல்ல யாரை தாக்குது? நேரா முதல் தாக்கம் இரண்யனை தான் தாக்கி என்ன பண்ணுது, மடி மேலே உட்கார வச்சு அப்படியே நெஞ்சை கிழிக்குது. நெஞ்சை கிழித்து அவனை ரத்தத்தை குடிக்குது நரசிம்மன். அது மட்டும் இல்லை, அந்த ஒரு கோபத்தில் யாரெல்லாம் பக்கத்தில் போகிறாங்களோ அத்தனை பேரையும் வதம் பண்ணுறாங்க. அப்போ தான் எல்லோரும் போய் பரமேஸ்வரனிடம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவதாரம் எடுத்தார், இந்த மாதிரி அவருடைய தன்னிலை மறைந்து விட்டார், எல்லோரையும் மதம் செய்து கொண்டிருக்கிறார், நீங்கள் தான் சென்று எங்களை காப்பாற்ற வேண்டும், அவரை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ரிஷிகளும் மகான்களும் ஞானிகளும் போய் முறையிடுறாங்க சிவனிடம். சிவன் அப்படியா நான் பார்த்துக்கலன்ட்டு ஒரு ரூபம் எடுக்கிறார். முகம் யாழி ரூபம், உடல் பறவை போல என்ற கேயோடு, சிங்கத்தில் போன்ற கால்கள், ஆனால் 8 கால்கள்.
இது ஒரு ரூபம், ஒரு அதிபயங்கரமான ஒரு ஒரு சரபம் என்று சொல்லக்கூடிய ஒரு பறவை. அந்த காலத்திலேயே அது வாழ்ந்திருக்கிறது, டைனோசர் போல். அப்போது பக்ஷி ராஜா, ராஜா பட்சிகள், அதாவது பறவைகள் எல்லாம் ராஜா யாருன்னா பக்ஷி ராஜா யாருன்னு கேட்டால் சரபேஸ்வரர் தான். ஸோ அப்போ கேடால்வார்னு இப்போ சொல்கிறோம், பட் அதையும் விட பெரிய பட்சியாக இருந்திருக்குது அது, சரபம் என்ற ஒரு சொல்லக்கூடிய ஒரு பட்சி. ஸோ அந்த பக்ஷி ராஜா அதான் அந்த அவங்களுடைய மந்திரத்திலே வருது, பக்ஷி ராஜா. பக்ஷி ராஜானா யார்? பட்சிக்கெல்லாம் அரசன். அப்போது அந்த மாதிரி ஒரு ரூபத்தோடு வந்து நம்ம நரசிம்மரை தனது 2 முன்னங்கல்களால் அப்படி பிடித்து மேலே தூக்கிட்டு பறந்து போகுது. மேலே 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 போயிட்டே இருக்குது. 18 நாட்கள் மேலே பறந்து போகிறாங்க. மேலே 18வது நாள் தான் அவருக்கு, யாருக்கு? நரசிம்மருக்கு, அதாவது மகாவிஷ்ணு ஒரு அவதார புருஷனாக இருந்த நரசிம்மருக்கு நான் மகாவிஷ்ணு என்று உணர்கிறார். அடடா, நம்ம ஒரு அவதாரம் தான் எடுத்தோம், இன்னும் நம்ம மாறித்தான் ஆகணும், நம்ம அதே அவதாரத்தில் இருந்தால் உலகம் தாங்காதுன்னு மகாவிஷ்ணு சாந்த ரூபியாக மாறுகிறார். நரசிம்மர் சாந்த ரூபியாக மாறி மகாவிஷ்ணுவாக காட்சியளிக்கிறார். உடனே சரபேஸ்வரர் என்ன பண்ணார்? ஓகே, சரிதான், நீ இப்போ உன்னுடைய உண்மையான ரூபத்தை நீ புரிந்து கொண்டா, நீ கீழே வா அப்படின்னு கீழே கொண்டு வந்து அவங்கள விட்டுறாங்க. ஸோ அப்போ அந்த நரசிம்மரும் அந்த வைணவத்தில் வணங்கக்கூடிய மகாவிஷ்ணுவுடைய ஒரு அவதாரமான நரசிம்மரும், நம்ம சைவத்தில் வணங்கக்கூடிய சிவனும் பரமேஸ்வரனுடைய ஒரு அவதாரமான சரபேஸ்வரரும், இரண்டும் சரிசமமான சக்திகள், ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்துள்ள சக்திகள், ஆண் பெண் சக்திகள் கூட நம்ம சொல்லலாம், அப்படி கூட எடுத்துக்கலாம். ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து தானே, பாசிட்டிவ் நெகட்டிவ் சேர்ந்தால் தானே உங்களுக்கு கரண்ட்டு பாஸ் ஆகும். அந்த மாதிரி தான் இந்த விஷயத்துலேயும் அவங்க எல்லாத்துலேயும் ஒன்றிணைந்து தான் வேலை செய்கிறாங்க. ஆனால் இந்த கதையில் தான் அந்த மாதிரி வருது. அவர் கோபத்தை தணிக்கிறதுக்கு வேண்டி அவர் பிடிச்சி மேலே கொண்டு போய் கண்ட்ரோல் பண்ணுறார். கண்ட்ரோலுங்கிறது நம்ம தவறாக நினைக்கிறோம். ஒருத்தரை நம்ம ஏன் கண்ட்ரோல் பண்ணுறோம்? அவருடைய சில நல்ல விஷயங்களை மக்களுக்கு அடுத்தவங்களுக்கு தெரியணுங்கிறது வேண்டி தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம். அப்போது 2 சக்திகளும் ஒன்று தான். இப்போது அரியும் அரணும் ஒன்று, அறியாத வாயில மண் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் தானே. அதுபோல் இந்த மகாவிஷ்ணுவுடைய அவதாரமான நரசிம்மரும் சிவனுடைய அவதாரமான சரபேஸ்வரும் ஒன்று தான். ஆகவே நாம் சரபேஸ்வரை வழிபடும் பொழுது நாம் 4 தெய்வங்களை வழிபடுகிறோம். எதெல்லாம்? சிவன், அதான் அந்த சரபம்ன்ற மொத்த ரூபம். பரமேஸ்வரன் அவர் 2 ரெக்கை. 2 ரெக்கை யார்? ஒரு ரெக்கை பார்வதி, இன்னொரு ரெக்கை துர்க்கை, அதாவது சக்தியின் அம்சம் 2மே. 3வது யார்? நரசிம்மர். ஸோ நரசிம்மர் மகாவிஷ்ணு. ஸோ அப்போ 3 தெய்வங்கள். அப்போ இது எல்லாம் ஒன்றா சேரும்போது ஏகசக்தியாக மாறுகிறது. ஏகசக்தினா என்ன? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம் என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதங்களையும் வெல்லக்கூடிய ஒரு சக்தி. இதுக்கு ஈடு இணை பார்க்கும்போது வேறு எதுவுமே சொல்ல முடியாது. அப்போது இதிலேருந்து வரக்கூடிய சக்திகள் அளவிட முடியாத ஒரு அளப்பரியது. ஆகவே தான் இந்த கலியுகத்திலே சரபேஸ்வரரையோ அல்லது நரசிம்மரையோ வணங்குவது சாலச் சிறந்தது. 2ம் ஒன்றாக இணைந்த உருவமே இந்த சரபேஸ்வரர். சரபேஸ்வரர் கூடவே நரசிம்மர் உருவமும் இருக்கும், கூடவே சக்தியின் அம்சமும் இருக்கும். அப்போ இதெல்லாம் ஒன்றா சேரும்பொழுது என்ன சொல்வது, நமக்கு தேவையானவற்றை தேவையான நேரத்தில் சரியாக கொடுக்கக்கூடிய ஒரு சரியான சக்தின்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு அவங்களுடைய ஒரு சக்தி. அந்த சக்தியை நாம் உணர்றதுக்கெல்லாம் உடனே முடியாது. அதை நாம் பல காலங்கள் அவரை நாம் நினைத்து கொண்டிருந்தால் அவர் அனைத்தையுமே நமக்கு உணர்த்துவார் என்பது திண்ணம். ஆகவே சரபேஸ்வரரை வழிபாடு செய்வோம். வாழ்க்கையிலே சரிசமமான அந்தஸ்துகளை நாம் உலகத்தில் பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். சாய்ராம்.